வணக்கம். பிகேஎன் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன். எம்ஜிஆர் நினைவு நாள் விழாவில் சாத்துமா நகரில் உள்ள பள்ளி விளையாட்டு மைதானம் காணவில்லை என கே. குப்பன் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். எம்ஜிஆரின் 37வது நினைவு நாளையொட்டி திருவொற்றியூர் மேற்கு பகுதி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன், 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மற்றும் ஏற்பாட்டில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கலந்து கொண்டு திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அப்படத்திற்கு கற்பூரம் காண்பித்தார். பின்னர் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நினைவுபடுத்தும் வகையில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு, மீனவ வியாபாரி பெண்களுக்கு குடை மற்றும் புடவை, வேட்டி, சிறுவர்களுக்கு விளையாட்டு, கிரிக்கெட் பேட், பால், பிரெட் உள்ளிட்ட 1500 பேருக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை எம். வினோத்குமார், கழக தோழர்கள், கழக முன்னோடிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். விஜயகுமார், பாஷா, செல்வம், சுரேஷ், மச்சீந்திரன், மாரியப்பன், கோட்டி ராம்கி, யாகப்பன், ஆகாஷ், அர்ஜுனன், ரீகன், ஜெயவேல், கலைவாணன், பிரகாஷ், பிரசாந்த் ஆகியோர் செய்திருந்தனர். அவர் சட்ட அமைச்சர், நிதியமைச்சராக திறம்பட பணியாற்றி அமைச்சரவையே அவர் இட்டு சென்றவர். ஏன்னா அப்ப அம்மா பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நினைவு நாள் இருந்தாலும் விடியா திமுக ஆட்சியினுடைய இந்த ஆட்சியினுடைய அவலங்களை ஒரு சில செய்திகளை மட்டும் இங்கே சொல்லணும்னு இருக்கிறேன். திமுக ஆட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் வாய்க்கிழிக்க பேசுகிறாரு, நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறேன்னு. சாத்துமா நகரில் ஒரு பள்ளிக்கூடத்தில், பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு மைதானத்தை விற்றுட்டு படிக்கக்கூடிய பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்குது. அந்த விளையாட்டு மைதானத்தையே இடித்து பண்ணுறாங்க. இந்த தகவல் தெரிஞ்சு நான் புகார் கொடுத்து கூட நடவடிக்கை எடுக்காமல் அந்த விளையாட்டு மைதானத்தை விற்று பணம் சம்பாதிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய படிப்பு போனாலும் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இந்த விடியா திமுக ஆட்சி. அந்த விளையாட்டு மைதானம் விற்று அன்அப்ரூவ்ட் லேஅவுட்டாக போட்டு பண்ணுறதுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் 50 லட்சம் பணம் கையூட்டாக பெற்றிருக்கிறார். அவர் 50 லட்சம் பெற்றது மட்டும் இல்லை, சேர்மன் 40 லட்சம் வாங்கியிருக்கார். அந்த வார்டுடைய கவுன்சிலர் சுசீலா ராஜா 10 லட்சம் வாங்கியிருக்கார். அந்த இடத்தினுடைய மதிப்பு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 10,000 விற்றுருக்கான், அவன் வாங்கினது 4000. நீங்கள் கணக்கு போட்டுக்குங்க. இதுதான் விடியா திமுக ஆட்சியினுடைய அவலங்கள். இவங்க தான் நாட்டை சீர்படுத்தி கொடுக்க போகிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி. இது மட்டுமல்ல, இன்னொரு இடம் எவரடி கம்பெனி இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை, அதை கன்வெர்ட் பண்ணாமல், அதாவது கன்வெர்ட் பண்ணால் ரெசிடென்ஸாக கன்வெர்ட் பண்ணாமல் விற்க முடியாது. இன்றைக்கி லேஅவுட் போட்டு வித்துட்டு இருக்கிறான். இதுக்கும் இந்த அதிகாரிகள் உடந்த, இந்த ஆட்சியாளர் உடந்த. நான் இதை பேசுறதுக்கு அப்புறம் பத்திரிகைக்காரங்க, டிவிக்காரங்க பிரசரிக்கிறீங்க. இதற்கு மேலே நடவடிக்கை இல்லைன்னா என்னுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அனுமதியை பெற்று திருவொற்றியூருடைய அதிமுக சார்பிலே, தொகுதி சார்பிலே இந்த ஆட்சியினுடைய அவலங்களை சொல்லிட்டோம். அடுத்து நாங்கள் தெருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம். ஊழல் இது எப்படிப்பட்ட ஊழல்னா, பிள்ளைகள் படிப்பு போனாலும் பரவாயில்ல. பிரைமரி ஸ்கூல் 1ஆவதுலேருந்து 5வது, 6வது, 7வது படிக்கிற பிள்ளைகளுடைய பிரைமரி ஸ்கூல் விளையாட்டு மைதானத்தை காட்டி தான் அதுக்கு அப்ரூவலே வாங்கியிருக்கான். அந்த விளையாட்டு மைதானத்தை விற்றுட்டா அப்படின்னு பள்ளிக்கூடம் நடக்கும். ஆனால் பள்ளிக்கூடம் நடக்குது, விளையாட்டு மைதானத்தை இடிச்சிட்டு இருக்கிறான். நான் அதிகாரிகிட்ட, மாநகராட்சியுடைய கமிஷனரு, டெப்டி கமிஷனர், ஆர்டிசிக்கு கொடுத்துருக்கேன், ஜோனல் ஆஃபீஸர் கொடுத்துருக்கேன், இக்கு கொடுத்துருக்கேன். எல்லா தரப்பு அதிகாரிகளுக்கும் தகவல் புகார் முறையாக கொடுத்ததுக்கு பிறகும் அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆட்சியினுடைய அவலங்களை, இந்த ஆட்சியினுடைய ஊழல்களை இந்த நடைமுறையாக இவன் மக்களுக்கு தெரிவிக்கிறோம். அடுத்து கண்டன ஆர்ப்பாட்டம். படிக்கக்கூடிய பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் அழைத்து கொண்டு வந்து மாநகராட்சி முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதை நான் நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இதனால்தான் இந்த மேடையில் பேசக்கூடாது, இந்த தகவலை சொல்லியிருக்கேன்.